வணக்கம் சகோஸ். இது வில்பி வாட்ச், இது வில்பி டாக்ஸ். வில்பி டாக்ஸ். இப்போ நம்ம பேச போகிற விஜய் சார், அதாவது நம்ம வீட்டு பிள்ளை விஜய் சார் இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து கண்டித்து பேசிய ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போமா? இதுவரை பரந்தூர் விமான நிலையத்துக்கு, பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு, அதாவது விமான நிலையத்துக்கு எதிராக போராடி இருப்பவர்களை எத்தனையோ தலைவர்கள் பார்த்துருக்காங்க. இதுவரை பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து போராட்டிருக்க மக்களை எத்தனையோ தலைவர்கள் பார்த்துருக்காங்க. காஞ்சிபுரம் பரந்தூரில் மொத்தம் 13 கிராம மக்கள் சேர்ந்து நடத்திருந்த போராட்டம், எத்தனையோ எந்த ஒரு அரசியல் கட்சியுமே இல்லாமல் நடக்கிற ஒரு போராட்டம். ஒரு சின்ன பையன், அதாவது ராகுல்ன்ற சின்ன பையனோட வீடியோவை பார்த்து அப்போ ஏதோ நடக்குது அப்படின்றத உணர்ந்து நம்ம விஜய் சார், அதாவது விஜய் அண்ணா வராங்க. அதாவது பரந்தூர் ஏகனாபுரம் அம்பேத்கர் திடலில் வச்சு நடக்கிறதா இருந்துச்சு, அதுக்கு பர்மிஷன் கிடைக்கல அப்படின்றாரு. ஓகே, எங்களுக்கு ஏர்போர்ட் வர்றதில் பிரச்சனை இல்லை. ஏர்போர்ட்டை நீங்கள் இங்கே வைக்கிறது தான் பிரச்சனை. இப்போ நான் விஜய் எதிர்பார்க்குறன்ற சமயத்தில் அப்படி அவர் சொல்லார், நான் எதிர்பார்க்குறதுனால இவன் வளர்ச்சிக்கு தடையாக நிற்கிறேன்னு சொல்லிடுவாங்க. நான் வளர்ச்சிக்கு தடையாக நிற்கலை. நீங்கள் இந்த இடத்துக்கு பதிலாக ஏற்கனவே 2-3 இடங்கள் தேர்வு செஞ்சுட்டுருக்கீங்களா, அங்கே திரும்ப ஒரு செக் பண்ணுங்கள். செக் பண்ணி அந்த இடத்த பரிசோதனை பார்த்து அந்த இடத்துல வைங்க. இங்கே தேவையில்லை. இது முழுக்க முழுக்க விவசாய நிலங்கள் அடிபட்டாச்சுன்னா இதே மாதிரி பூமி வெப்பமாதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, மழை சென்னை பேர் வெள்ளத்தில் மூழ்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி நீர்நிலைகள், இந்த மாதிரி சதுப்பு நிலங்களை அழிச்சதுனால தான் இல்லையா அப்படின்ட்டு அவர் தான் சொல்கிறார். அண்ணன் தான் சொல்கிறாங்க. நான் வேற ஒரு நாள் அவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் முக்கியமானவங்க அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க. அதே மாதிரி இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் விவசாயிங்க. அப்போ அந்த விவசாயி இப்போ போராட்டம் நடந்த சமயத்தில் நான் இதுக்காகத்தான் வந்தேன். இதுக்காகத்தான் வந்தேன். என்னை என்ன பண்ணலாம் என்னை தடுக்க முடியாது. இதுக்காகத்தான் வந்தேன் அப்படின்றாரு. அதனால தான் என்னோட அரசியல் பயணத்தை, அதாவது உங்களை மாதிரி விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு நான் இந்த அரசியல் பயணத்தை தொடரணும்னு நினச்சேன். அதனால தான் நான் இங்கே வந்தேன்றாரு. முதல் மாநாட்டில் அவர் போட்ட கொள்கையில் 2 கொள்கையை சொல்கிறாரு. இயற்கை வளங்களோடு ஒன்று உருவாடி நம்ம வாழணும். அதே மாதிரி விவசாய நிலங்களை இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காட்டி நம்ம இது பண்ணணும். அங்கே இதில் 1000க்கு மேற்பட்ட 1000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இதில் அழியும். இதில் எவ்வளோ விவசாய நிலங்கள் அழியும் அதெல்லாம் சொல்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு சட்டப்படி போராட்டம் எடுப்போம். இதில் நான் உறுதியாக இருக்கிறேன்.
ஆரியாப்பட்டின் பக்கத்தில் டங்ஷன் சுரங்கத்தை அமைக்கி தடை போட்ட நம்ம முதல்வர், நம்ம ஆட்சியாளர்கள் இந்த பிரச்சனையிலேயே தடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இந்த இதில் இவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது, நம்ம ஆட்சியாளருக்கு இதில் ஏதோ ஒரு லாபம் இருக்குது, லாபம் இல்லாமல் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு புட்டு உடைச்சாலும் உடைச்சிட்டாரு. இதனால் யாருக்கு என்னன்னு சொல்லல, இதுகளை வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்குறாரு. மக்கள் இதுலன்னா இது மூலமாக தான் இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். வேற எத்தனையோ 35 பேர் போயிருக்காங்க, இவர் 36வது பேராக போயிருக்காங்க. மக்கள் வெள்ளம் அப்படி இருக்குது. மக்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னா அவர் வெளிப்படையாக அவருக்கு மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடுறாரு. பாராட்ட வேண்டியது, நான் பாராட்டக்கு எனக்கு வயசு கிடையாது, அதனால் என்னால் பாராட்ட முடியாது. பெரியவங்க பாராட்டுவாங்க, ஓகேவா? ஏதோ ஒரு லாபம் இருக்குது. ஆட்சியாளருக்கு ஒரு கேள்வி, ஆட்சியாளர்களுக்கு ஒரு கேள்வி. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது 8 வழிச்சாலைக்கும் காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கும் எதிராக எதிர்த்துனீங்க. அது எப்படி? எதிர்கட்சியாக இருக்க சமயத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியாக இருக்க சமயத்தில் விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? என்ன நியாயம்? கரெக்டாக தானே கேட்குறாரு. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்க சமயத்தில் எல்லாத்துக்கும் நீங்கள் போராடி இருக்கீங்க, விவசாயிங்க பக்கத்தில் இருந்திருக்கீங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கலாம், நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க. உங்களை நம்பி எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதுக்கு நீங்கள் பண்ணணும்ல. கரெக்டாக கேட்காரு. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்க சமயத்தில் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிச்சவ நீங்கள். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, இதை உடனே பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதுக்காண்டி நீங்கள் இதில் வந்து என்னெல்லாமோ போட்டிருக்காங்க. திமுகலேருந்து ஏதோ பாலம் கட்டினனால ஏதோ ஒரு பாலம், அது பேர் வந்து போச்சு, அந்த பாலம் கட்டினனால இப்போ எவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாம் நல்லா இருக்குதுங்க. நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லல, அது வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. இது தேவை. நீங்கள் வந்து விவசாய பூமியை விவசாயத்தை அழிச்சுக்கிட்டு நீங்கள் எதிர்த்துனீங்க. கொஞ்சமாக நியாயம் இருக்கணும். இனிமே உங்கள் நாடகத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். எப்படி? அதான் நீங்கள் அது சரி, நீங்கள் நம்புகிற மாதிரி நாடகம் போடுறதுல உங்களுக்கு கைவந்த கலை தானே. எப்படி? நீங்கள் நம்புகிற மாதிரி நாடகம் போடுறதுல உங்களுக்கு கைவந்த கலை இருக்குதே அப்படின்றாரு. செம பாயிண்ட்டு, சரியான பாயிண்ட்டு. நம்புகிற மாதிரி நாடகம் போட்டு ஆட்சியில் இப்போ இருக்கிறாங்கல்ல, அதை கேட்டிருக்காரு. செம. வளர்ச்சி ரொம்ப முக்கியம்தான். அந்த வளர்ச்சி வரும் பாதிப்பை, அந்த வளர்ச்சி ரொம்ப முக்கியம்தான். அந்த வளர்ச்சியால் வரும் பாதிப்பு மக்களை ரொம்பவும் பாதிக்குது இல்லை? நீங்கள் எல்லாரும் வளர்ச்சி ரொம்ப எங்களுக்கு முக்கியம்தாங்க. அவர் சொல்கிறார், வளர்ச்சி ரொம்ப எங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான். அந்த வளர்ச்சியால் வர்ற பாதிப்பு மக்களுக்கு தானே வருது. வளர்ச்சியால் உங்களுக்கு லாபம் கிடைக்குதா? கிடைச்சிருச்சு. வளர்ச்சியால் எங்களுக்கு வந்து நஷ்டம் தானே நடக்குது. உங்கள் ஊர் கிராம தேவதை கொல்லம்பட்ட அம்மன் மேலேயும் எல்லை அம்மன் மேலேயும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுது. உங்களுக்காகவும் உங்கள் ஊருக்காகவும் உங்கள் வீட்டு பிள்ளைகள், நானும் தமிழக வெற்றிக்கழக தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோடு உறுதியாக நிற்பேன். புரியுதா?
உங்கள் ஊர், அதாவது உங்கள் ஊர் கிராம தேவதைகளை நீங்கள் ரொம்ப நம்புறீங்க. அது நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றிக்கழக தோழர்களுமா சேர்ந்து எந்த விதமான சட்டத்துக்கு உட்பட்டு உங்களோட உறுதியாக நிற்கிறேன்றாரு. இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும்? உறுதியாக நிற்கிறேன்றார்ல, உறுதியாக நிற்பார். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இவர் வந்து முதல் இதே உங்களோட காலடி மண்ணை தொட்டு நான் வந்து இது பண்ணணும்னு சொல்கிறார். என்னோட பயணத்தை தொடர்ன்றார். இந்த மாதிரி எல்லா விதமான பாயிண்ட்டுகள் எல்லாம் ஒன்றும் தப்பான பாயிண்ட்டுகள் ஒன்றும் இல்லை. இதை வந்து இவங்க வந்து நிறைய பேர் குறை சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்களுக்கு இது வந்து பாயிண்ட்டு ஓகே. இதனால் பயப்படுறது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பயப்படுறாங்க. மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிறைவான ஒரு என்ன சொல்கிற ஒரு தெளிவான மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிறைவான ஒரு ஆதரவை தரைக்கு இருக்கார் அவர். அதுதான் புரியுது. என்னது மாறுறதோ மாறலையோ அது எனக்கு தெரியாது. அவர் நமக்கு நம்பிக்கையை தந்திருக்காரு. அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இதே மாதிரி எல்லா பிரச்சனையும் சால்வாக வச்சுட்டாருன்னா அவர் தான் தலைவர். அவர் தான் வந்து முதல் அமைச்சராக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எந்த விதத்தில் எடுத்துகிட்டு போகணும், அது எந்த விதத்தில் இருக்குன்னா இளைஞர்களால் மட்டும்தான் முடியும். அதுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்குறது அவர் இருக்கார் இல்லையா? அவர் இருக்கிறதுனால நாங்கள் இறங்கி பண்ணுவோம். அந்த மாதிரி இளைஞர்கள் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இளைஞர்களுக்கு பக்கபலமாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் இருக்கார், புரியுதா? இருக்காரு, இறங்கி அடிப்பாருங்க. ஏன்னா ஈஸிலெலாம் அவங்கள விடுறதா இல்லை. ஒரு நோட்டீஸ் கொடுக்க எங்கள் வீட்டு பிள்ளைகளை சொல்லாது, எங்கள் வீட்டு பிள்ளைகளை ஒரு நோட்டீஸ் கொடுக்க விட மாட்டேன்றாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் மாறணும்னா நீங்கள் கரெக்டான ஒரு இதை பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே எதுவும் பேசுகிறதா இல்லை. வணக்கம். இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு நிறைய பேருக்கு போகணுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நான் வந்து என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்டில் போடுங்க. என்னோடய பதிவு எந்த மாதிரி பிடிக்கலை அந்த மாதிரி இருந்ததுனாலும் சொல்லுங்கள். நான் வந்து அதை திருத்திக்க நான் முயல்கிறேன். நல்ல கருத்துக்களாக இருந்தாச்சுன்னா நான் கண்டிப்பாக திருத்திக்குவேன். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவிடுவது விசு.